வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸுமே ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. அடுத்து ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சிலபஸ் என்ன தான் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏஏஐ ஏடிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிலபஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பார்ட்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், நான் டெக் பார்ட்டில் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக ஈச் டாபிக் சிலபஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா சப் டாபிக்ஸ் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா ஆப்டிடியூடில் நம்பர் சிஸ்டம், ஆவரேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், time and work, time, speed, distance, progression, permutations and combinations, probability, geometry, partnership, graphs and data, time problems இப்படின்னு இன்னுமே இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை தான், ஆனால் நீங்கள் வித்தவுட் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ ப்ரீ பிளான் பண்ணி ஈச் டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் பேனிக் ஆகாமல் அட்டன் பண்ண முடியும், டைமும் சேவ் பண்ண முடியும். அடுத்து ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு செப்பரேட்டாக புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. யூடியூப் வீடியோஸ் ஆர் மோர் தேன் எனஃப் ஃபார் திஸ் எக்ஸாம். யூடியூப்லேயே டாபிக் வைஸ் சர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதுவே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு ரீசனிங் டாபிக்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன்ஸ், சீரீஸ், பசில்ஸ், கேலண்டர்ஸ், ரேங்கிங், டைரக்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஆல்ஃபாபெட்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் இருக்குது. இதை பார்த்து இவ்வளோ டாபிக்ஸ் படிக்க முடியுமா டவுட்ஸ்லாம் வர வேணாம். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும், எல்லாமே சிம்பிள் டாபிக்ஸ் தான், டைம் கன்சியூம் ஆகாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷன். அடுத்து இங்கிலீஷ் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஸ்பாட்டிங் எரர்ஸ், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், vocabulary, ஜம்பிள் சென்டென்சஸ். இங்கிலீஷ் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்க்கு 20 மார்க்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும், தட் டூ +1 +2 லெவல் தான். அடுத்து ஜிகே 10 மார்க்ஸ் இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கானமி தான். நான் டெக் பார்ட்டில் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே. அடுத்து டெக் பார்ட்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸ் பார்த்தோம்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இஎம் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், ரேட், relations and functions, trigonometric functions, complex numbers, linear inequalities, permutations and combinations, straight lines, 3D geometry, limits and derivations, statistics, probability, inverse trigonometric functions, matrices, continuity and differentiation, integrations, vectors. இதுதான் மேத்தமெட்டிக் டாபிக்ஸ். எல்லாருக்குமே இன்டிகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், மேட்ரிசஸ், ட்ரிக்னோமெட்ரி இந்த டாபிக்ஸ்லாம் ஐடியா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சேம் ஃபிசிக்ஸ் கூட ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சொல்லியிருக்க டாபிக்ஸ் ஓவரால் சிலபஸ் டாபிக்ஸ். நான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு எந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நவ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்சிஆர்டி ஆர் ஸ்டேட் போர்ட். ரொம்ப டீப்பாலாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், தென் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் அப்ராக்சிமேட்டாக 2 months டைம் இருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு டெய்லி 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெக் சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பர் டேக்கு எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும்னு பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்களே டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஸ்ட்ராங்கான வை ரீசன் இருக்கணும். எதுக்காக ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னுட்டு ஸ்ட்ராங்கான வை ரீசன் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன்ன்றது வராது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு எதுக்கு நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறோன்ற ஒரு தெளிவான ரீசன் இருக்கணும். செகண்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்சி. ரொம்ப டஃப்பான எக்ஸாமாக இருந்தால் கூட கன்சிஸ்டன்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால்
நம்ம ஈஸியாக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் கீ ஃபார் சக்ஸஸ். Start your preparation. All the best for your exam. Thanks for watching. Like and share.